Hi students, this is Tirumala Max YouTube channel. 10th standard Tamil study plan day 21 ல இருந்து 25 வரைக்கும் 21st of March to 25th of March 2024. This year is much awaited study plan. நீங்க இந்த ஆண்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படிப்பு திட்டத்தை இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். Please go through the video without skipping, my dear children. So I always say that முயற்சி plus பயிற்சி which is equal to victory. So முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தான் you will be able to get a victory, my dear children. So இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். So please make a habit to think that at every exam will be the best exam of your life. ஸோ எந்த தேர்வு எழுதினாலும் இதுதான் என்னோட பெஸ்ட் தேர்வுன்னு நினச்சி நீங்கள் எழுதுனீங்கன்னா then definitely you will be able to succeed in your life, my dear children. Your journey towards your dream has just begun. So this is the exam that you are going to write is the one that will leads to your career plan, what you are going to do now. So please make note of that. Let us go to the video. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் 2024 ஸ்டடி பிளான் படிப்பு திட்டத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழில் பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஸோ இப்போ 1 word கொஷின் 15x1 மொத்தம் 15 கேள்வியில் கேட்கப்படுகிறது. பகுதி 2ல் பிரிவு 1 எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி, அதாவது 4 கேள்வி கொடுத்து 2 மார்க் கேள்வி வந்து 4 எழுதணும். ஸோ யூ will get 8 marks. பகுதி 2 பிரிவு 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி, 5னா ஸோ 5x2 வந்து 10. பகுதி 3 பிரிவு 1 எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி, ஸோ 2x3 6. ஸோ பகுதி 3 எவையேனும் 2 வினாக்களுக்கு சேம் அதே மாதிரி பகுதி 3 பிரிவு 3லயும் 2 கேள்வி எழுத சொல்லி 3 இது மார்க் மட்டும் 5. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும் 5x5 which is equal to 25. ஸோ பகுதி 5ல் வந்து அனைத்து வினாக்கும் விரிவான விடை அளிக்கும். ஸோ அது வந்து 3 எழுதணும். ஸோ 8 மார்க்கு. ஸோ மொத்தம் 24 மார்க்கு. மொத்தம் சேர்த்தா 100 மதிப்பெண்கள் தான் கொஷின் பேப்பர் பேட்டர்ன். ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 15 ஸோ பலவுள் பெருக வினாக்கள். ஸோ 15 1 word மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிவம் நிரப்புதல். ஸோ படிவம் நிரப்புதலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதில் நீங்கள் அடுத்தது உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருதல், அதற்கு ஒரு 3 மதிப்பெண்கள். விடைக்கேற்ற வினா அமைத்தல் 2 மதிப்பெண்கள். கலை சொற்கள் 2 மதிப்பெண்கள். பகுபத உறுப்பிலக்கணம் அதுக்கும் வந்து உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். மொழிபெயர்த்தல் 5 மதிப்பெண்கள். படம் உணர்த்தும் கருத்தை கவினுரை எழுதுதல் 5 மதிப்பெண். கடிதம் எழுதுதல் 5 மதிப்பெண். பொதுக்கட்டுரை எழுதுதல் 8 மதிப்பெண். அழகிட்டு வாய்ப்பாடு தருதல் 3 மதிப்பெண்கள். இதை அனைத்தும் சேர்த்தால் உங்களுக்கு 55 மதிப்பெண்கள் படிப்பதற்காக ஒரு பிளானாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மனப்பாடம் இல்லாமல் பயிற்சி மட்டுமே போதுமானது இதை நீங்க எடுப்பதற்காக. ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். 55 மதிப்பெண் எடுப்பதற்கு மனப்பாடம் செய்யாமலேயே நீங்க பயிற்சி மட்டும் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடும், my dear children. ஸோ பலவுள் தெரிக வினாக்கள் 15. படிவம் நிரப்புதல், உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருதல், விடைக்கேற்ற வினா அமைத்தல், கலை சொற்கள், பகுபத உறுப்பிலக்கணம், மொழிபெயர்த்தல், படம் உணர்த்தும் கருத்தை கவினுரை எழுதுதல், கடிதம் எழுதுதல், பொதுக்கட்டுரை எழுதுதல், அழகிட்டு வாய்ப்பாடு தருதல் 3. ஸோ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா you will be able to get 55 marks in தமிழ். மனப்பாடம் இல்லாமல் பயிற்சி மட்டுமே இதற்கு போதுமானது. ஸோ மீதி இருக்கிற மார்க்ஸ் எப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திருக்குறள் மனப்பாட பகுதியில் 2 மதிப்பெண்கள். திருக்குறள் அல்லாத மனப்பாட பகுதி 3 மதிப்பெண்கள். முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் 10 மார்க்கு. முக்கியமான 3 மதிப்பெண் வினாக்கள் 9 மார்க்கு. முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் 5 மார்க்கு. முக்கியமான 8 மதிப்பெண் வினாக்கள் 16. ஸோ எல்லாம் சேர்த்தீங்கன்னா you will be able to get 45 marks. மனப்பாடம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் மனப்பாடம் செஞ்சாதான் you will be able to get the balance 45 marks, my dear children. ஸோ 45 மதிப்பெண்கள் பெறுவதற்கான பிளான் உங்களுக்கு இப்போ கொடுத்தாச்சு. ஸோ நவ் we will go to the day wise plan for the exam 5 days plan. ஸோ the first one இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸாம் எழுத போகிறீங்க. நாட் லைக் அதர் இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் மாதிரி இது கிடையாது. ஏன்னா உங்களோட ஸ்டடி பிளானில் ரிவிஷன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே you will be able to you are going to write the examination, my dear children. Let us see this plan. So this is on Thursday 21st of March 2024.
ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மொழிபெயர்த்தல், ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் மொழிபெயர்த்தல் எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். தென் 7 to 8 வந்து படம் உணர்த்தும் கருத்தை கவினுர எழுதுதல். தென் 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட். 9லிருந்து 10 மணிக்கு கடிதம் எழுதுதல். 10 மணிலேருந்து 11 மணி பொது கட்டுரை எழுதுதல். 11 மணி முதல் 12 மணி வரை அலைகெட்டு வாய்ப்பாடு தருதல். தென் 12 முதல் 1 மணி வரை பகுபத உறுப்பிலக்கணம் 2 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிளானை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் 1 மணி முதல் 2 மணி வரை ஸோ 6 மணி முதல் 7 மணி வரை பலவுள் தெரிக வினாக்கள் 5 மார்க் உங்களுக்கு கிடைக்குது. 7 to 8 வந்து படிவம் நிரப்புதல் 5 மார்க். 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட். 9லிருந்து 10 மணி வரை உரை பத்தி படித்து வினாக்களுக்கு விடை தருதல். 10 மணிலிருந்து 11 மணிக்கு விடைக்கேற்ற வினா அமைத்தல். ஒரு சொற்கள். 12 மணி முதல் 1 மணி வரை பகுபத உறுப்பிலக்கணத்தை பார்க்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த செகண்ட் டே என்ன வருதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து 1 மணி முதல் 2 மணி வரை லஞ்ச் பிரேக் அண்ட் 2 to 3 வந்து மொழிபெயர்த்தல். 3 மணி முதல் 4 மணி வரை படம் உணர்த்தும் கருத்தை கவினுர எழுதுதல். 4 மணி முதல் 5 மணி வரை கடிதம் எழுதுதல் 5 மார்க்கு. 5 மணி முதல் 7 மணி வரை பொதுக்கட்டுரை எழுதுதல் 8 மார்க்கு. 7 மணி முதல் 8 மணி வரை அழகிட்டு வாய்ப்பாடு தருதல் 3 மார்க். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் டே நீங்கள் யூ ஹேவ் டு பிளான் யுவர் ஸ்டடீஸ் அக்கார்டிங்லி மை டியர் சில்ட்ரன். ஸோ லெட் அஸ் கோ டு த செகண்ட் டே. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 6 மணி முதல் 7 மணி வரை திருக்குறள் மனப்பாட பகுதி 2 மதிப்பெண்கள் இதை படிக்க வேண்டும். 7 to 8 வந்து திருக்குறள் அல்லாத மனப்பாட பகுதிகள், அதாவது 3 மார்க். தென் 9 to 1 ஸோ முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் 10. ஸோ மொத்தமாக வந்து 3 hours 8 hours 4 hours உங்களுக்கு 9, 10, 11, 12, 1. ஏன்னா உங்களுக்கு யூ ஆர் கோயிங் டு ரைட் இமிடியேட்லி யூ ஆர் கோயிங் டு ரைட் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் பிரேக்கப் இல்லாமல் நான் கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்களுக்கான டோட்டல் இதுவும் நீங்கள் செகண்ட் டேல நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ the 1 PM 2 PM is lunch break my dear children. Then goes to day 2 of in the afternoon. ஸோ 2 மணி முதல் 4 மணி வரை முக்கியமான 3 அதற்கான மதிப்பெண்கள் மொத்தம் 9. 4 மணி முதல் 6 மணி வரை முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் 5 மார்க்ஸ். தென் 6 மணி முதல் 8 மணி வரை முக்கியமான 8 மதிப்பெண் வினாக்கள் 16 மார்க் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டே 2ல போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம், அதாவது லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்க வேண்டியதுக்கான பிளான். ஸோ அடுத்தது டே 3 சாட்டர்டே 23 March 2024. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் புக் பேக் கொஷின்ஸ். ஸோ ஐ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், தமிழ் புக் பேக் கொஷின்ஸ். தமிழ் புக்குக்கு பின்னாடி இருக்கிற கேள்விகள் அனைத்தும் செய்யுள் மனப்பாட பகுதியில் இருக்கிறது, உரைநடை, கட்டுரை எல்லாமே சேர்ந்து இருக்கு, துணைப்பாடம் எல்லாமே இருக்கிறதுல புக்குக்கு பின்னாடி இருக்க எக்ஸசைஸை நீங்கள் தரோ பண்ண வேண்டும். This is exclusively for the day which is you are going to write on third day is Tamil book back questions நீங்கள் எழுதுறதுக்கான வழிவகைகள் நீங்கள் செய்ய வேண்டும். Then goes to day number 4 Sunday. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரிவைஸ் தமிழ் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் மை டியர் சில்ட்ரன். 6லேருந்து 8 வந்து செப்டம்பர் 2020 கொஷின் பேப்பர், 9லேருந்து 11 செப்டம்பர் 2021 கொஷின் பேப்பர், 11 AM to 1 PM is May 2022 question paper, 1 PM to 2 PM is lunch, 2 PM to 4 PM is August 2022 large question paper, 5 PM to 7 PM is April 2023 question paper, and 7 PM to 9 PM is June 2023 question paper. So இதில் இருக்க எல்லா question பேப்பரும் நீங்கள் 4th day நீங்கள் clear-ஆ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா then you will be able to get the required marks my dear children. Then goes to the day 5, 25 March 2024. The day 5, the exam you are going to write on the next day. முன்னாடி நாள் நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ் ஃபுல் போர்ஷன் ரிவிஷன். அதாவது கொடுத்துருக்கிறத எல்லாமே எங்களோட சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா then definitely you will be able to score a very good mark my dear children. ஸோ கடைசி நாள் ஒன்லி ஃபார் ரிவிஷன். புதுசாக எதுவும் படிக்கிறதுக்கான பிளான் எதுவும் செய்யாதீங்க.
ஸோ என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் அன்னைக்கு படிச்சுட்டு தெளிவாக எழுதுவதற்கான அனைத்து விதமான முறைகளையும் பின்பற்றி நீங்கள் அதற்கான மார்க்குகளை பெறுவதற்கான வழிவகைகள் செயற்பட்டு செய்ய வேண்டும். So I once again repeat, who all wants to do the best one in your examination, please follow the one which is revised already. If you have done already, you go with that. Don't need to get a new one to read, so that will impact your marks. Okay, so I once again repeat, please subscribe to Tirumala Max YouTube channel and forward to your friends also about this channel, and I wish you all success in your examination. And please subscribe to Tirumala Max for more exam updates, and you get on daily basis the details which is you are going to write the examination. All data will be shared to you for your upliftment of your career, my dear children. Thank you.